அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 பெட்ரூமோட அமைஞ்ச சூப்பரான ஒரு பங்களாவை தான் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. லிஃப்டோட இந்த பங்களா அமைஞ்சிருக்கு. இதில் எல்லா வசதிகளையும் பார்த்து செஞ்சுருக்காங்க. ஓனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து கட்டின வீடு. அவங்க இன்னொரு பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுனால இந்த பங்களாவை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எவ்வளவோ பங்களாவை பார்த்துருக்கோம். இது உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2800 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு எலிவேஷனோட டிசைன் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங்கோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 18.2க்கு 9.6 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்லேயே செப்டி டேங்கையும் சம்பையும் அமைச்சிருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸ் அமைச்சு ரொம்பவே நல்லா செஞ்சுருக்காங்க. காரை நீங்கள் வெளியிலையும் நிறுத்திக்கலாம். ஃப்ரண்ட்டு ரோடு 30 ஃபீட் ரோடாக அமைஞ்சிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட்டு டெட் எண்டு ஸ்ட்ரீட்டு. எதிர்க்கவும் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லார் வீட்லேயுமே எலக்ட்ரிக்கல் பைக்கு அண்ட் எலக்ட்ரிக்கல் கார் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு சார்ஜ் செய்கிறதுக்கு வசதியாக 15 ஆம்ப்ஸு 2 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வால் ஃபுல்லாகவுமே வால் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. மெயின் டோரை டீ குட்டில் ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹை சீலிங்கோட பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த பங்களா. ஹை சீலிங்கோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வீடு எப்போதுமே வெளிச்சமாகவும் நல்ல காத்தோட்டமாகவும் வீட்டுக்குள்ளே எப்போதுமே கூலிங்காக இருக்கும். சீலிங் ஹீட்டு தெரியாது. மெயின் ஹாலோட சைஸு 18.10க்கு 13.2 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஷூ ரேக்கு. ஸ்டேர் கேஸுக்கு பக்கமாகவே லிஃப்ட்டை அமைச்சிருக்காங்க. நல்ல பிராண்டட் லிஃப்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. யூஸபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒன்றுத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் அந்த பிரம்மாண்டம். இன்டீரியரையும் கலர் பார்த்து மேட்சிங்காக செஞ்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 4x2 லேட்டஸ்ட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூம், பெட்ரூம், டைனிங் அண்டு கிச்சன் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர் கேஸுக்கு கீழேயே இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 இன்வெர்டராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமையும் டைனிங் ரூமையும் பிரிக்கிற மாதிரி டிவி ஷோகேஸை அமைச்சிருக்காங்க. இதையும் மல்டிபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. டிவியை ரொட்டேட் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கானா சில பேர் டைனிங்கில் சாப்பிட்றப்பவே டிவி பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. முக்கியமான நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் டிவியை. டைனிங் ரூம்லேருந்தும் பார்த்துக்கலாம், ஹால்லேருந்தும் பார்த்துக்கலாம். முக்கியமாக கிரிக்கெட் பார்க்க விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாலில் ஸ்டேர் கேஸுக்கு கீழேயே ஹேண்ட் வாஷ் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து தான் நம்ம டைனிங்கை பார்க்குறோம். இந்த டைனிங்க்கு பக்கத்துலேயே ஃப்ரெஞ்சு விண்டோ ஒன்று அமைச்சிருக்காங்க. வீட்டில் எல்லா இடத்துக்குமே வெளிச்சம் வர மாதிரியும் காத்தோட்டம் வர மாதிரியும் டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த டைனிங்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சாமி ரூமுக்கான செல்ஃபும் அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டோரேஜுக்கான செல்ஃபும் அமைச்சிருக்காங்க. வீட்டில் எல்லா ஏரியாவுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்பாட் லைட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூமுக்கு தேவையான அளவுக்கு செல்ஃபு, கப்போர்டு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 2 விண்டோவோட இந்த டைனிங் ரூம் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவோட சைஸ் 9.7க்கு 10.9. வீட்டோட எல்லா பக்கத்துலையுமே செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்கனால காம்பவுண்ட் வால்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கும். அடுத்ததாக இந்த பங்களாவோட கிச்சனை பார்க்க போகிறோம். இந்த கிச்சனை மாடுலர் கிச்சனாக அமைச்சிருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.7க்கு 8.4 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. கிச்சனில் ஓப்பன் டோர் ஒன்று கொடுத்து சர்வீஸ் ஏரியாவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 10 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க.
சன்லைட்டுக்கும் வென்டிலேஷனுக்கும் 2 விண்டோ அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோட அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட், செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஏசி ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இந்த ரெஸ்ட் ரூமில் கீசர் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் விண்டோ ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயே வாஷ் பேசின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இந்த பங்களாவோட வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக இருக்கிறனால உங்களுக்கு பார்ட் 1 இதோட முடிஞ்சிருது. பார்ட் 2ல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரு ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நன்றி. அனைத்தும் நன்மைக்கே ஏர் ப்ராப்பர்ட்டி.